கூக்லி அப்படின்னு டைட்டில் வச்சாச்சு. ஐபிஎல் சீசன் 9 வேறு. அப்போ வேறு என்ன இருக்கும்? கிரிக்கெட் கிண்டல் தான். அது ஏன் கூக்லி? அதான் நம்ம இப்படி வரும்னு எதிர்பார்க்குறோம், பால் இப்படி போயிடுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஒரு வியூ சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி ரொம்ப நார்மல் லாங்குவேஜில் சொல்லணும்னா, அர்த்தராத்திரியில் கூலிங் கிளாஸு தேவையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கூலிங் கிளாஸை கைட்டுறது பெட்ரு. நெத்த பெருசாக கைட்டுட்டேன் நீ பேசுகிற கிரிக்கெட்டை பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்போ வரேன். ஐபிஎல் சீசன் 9 2020 அப்படின்னாலே ஃபயர் ஒர்க்ஸ், டமால் டமால். கிறிஸ் கேல் அடிக்கிற 6 சிலதெல்லாம் இன்னும் கீழே வரவே இல்லை. ஸ்கோர் புக்கில் 6 ஸ்கோரர் எழுதினே இருக்காரு. எவ்வளோ ஸ்கோர்னே தெரில. சில பால்லாம் டிவி வழியாக நம்ம வீடியோ வந்துடுது. அந்த மாதிரி கிரிக்கெட் பார்த்தா தான் 2020 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட்டுட்டு 60 for 7, 30 for 9, 20 for 142 இந்த மாதிரிலாம் பார்த்தா ரொம்ப போர் அடிக்கும். ஃபயர் ஒர்க்ஸ் இல்லை, க்ரௌடுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. அப்படி பார்க்கும்போது இந்த ஐபிஎல் சீசன் 9 முதல்ல மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ். அப்பா பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். சிஎஸ்கேன்னு அழகாக இருந்தது. எதையோ மாற்றி கொலை பண்ணிட்டாங்க. மஞ்சள் ட்ரெஸ்ஸே பார்க்க முடியல. இந்த பூனே டீம் வர்சஸ் மும்பை டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் டாஸை உதப்படுறது ஒரு பெரிய லக்கு. சூப்பர் டாஸ் டு லூஸ். தோனி டாஸை உதப்பட்டார், பட் என்றைக்குமே மேட்சை ஜெயிச்சுருவார். அதுதானே முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல யார் ஆடினாங்க? மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஆடும்போது விக்கெட்டு ஜிக் ஜிக் ஜிக்குன்னு என்னென்னமோ மேஜிக்லாம் பண்ணினே இருக்குது. பயங்கரமாக பூனே பவுலர்ஸை ஹெல்ப் பண்ணிச்சு. அதனால் ஹெல்ப் டு சீம் முதல்ல. செகண்டு அவங்க சேஸ் பண்ணும்போது சீம் டு ஹெல்ப். ஒன்றுமே ஹெல்ப்பே இல்லை. அலட்சியமாக பூனே தட்டிட்டு போட்டாங்க எல்லா ரன்ஸையும் மும்பைக்கு அகெயின்ஸ்டாக. இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதுதான் முதல் மேட்ச்சு. ஒரு டல்லான மேட்ச்சு, சோபரான மேட்ச். அதில் நம்ம ஆள் ஜெயிச்சு காமிச்சாரு. இன்னும் ஒன்று மஞ்சள் ட்ரெஸ்ஸு போடல, எல்லோ ட்ரெஸ்ஸில் தோனியை பார்க்க முடியல அப்படின்ட்டு எல்லோரும் கவலைப்படும் போது அவர் பாட்டுக்கு பூனே ட்ரெஸ்ஸில் போட்டு ஜாலாக குலாபி பேட் மாதிரி ஆட்டார். அது கொஞ்சம் வருத்தம். அப்படியே நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு போகிறோம். அடுத்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் டெல்லி டேர் டெவில்ஸ்ன்னாங்க. டெல்லி வேர் டெவில்ஸ் தேடி தேடி பார்க்கணும் லென்ஸை வச்சு. டெல்லி பிளேயர்ஸையே காணும். 63 வந்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி போயினே இருக்காங்க. டெல்லி வேர் டெவில்ஸ் என்ன பிளேயர் என்ன ஆடுறாங்க அவங்களுக்கு சொல்லவே இல்லை. இது நெட்ஸு கிடையாது, இது மேட்ச்னு அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிருக்கணும். அவங்க நெட்ஸுன்னு அவுட் ஆனால் கூட திருப்பி ஆடலான்ட்டு ஜாலி ஆடினே இருக்காங்க. லெக் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பியூஷ் சாவ்லாவோ இல்லை யார் பிராடோ நாக்கை கட்சினே அப்படி தூக்கி போட்டான்னு வச்சுக்கோ, நாக் அவுட்னு சொல்லிட்டு நேரம் ஓடி வந்துடுறாங்க. பின்னாடி ஏதோ நாய் துரத்துற மாதிரி. இந்த மாதிரி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அவுட் ஆகி பேப்பர் ஸ்கோர்லாம் பண்ண மாட்டாங்க இந்த புக் கிரிக்கெட்டில். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவுட் ஆகிட்டு போயினே இருந்தாங்க. திருப்பி அவங்க ரொம்ப அலட்சியமாக ஆடிச்சிட்டாங்க. கௌதம் கம்பீர் நாட் அவுட்டில் வந்தார். அதில் என்ன ஆச்சரியன்னு கேட்குறீங்களா? அவர் வழக்கமாக அவுட் ஆனதுக்கப்புறம் தான் பேடை கட்டவே மாட்டார். இந்த தடவை நாட் அவுட்டில் வந்தாரா, அதனால அவர் பேடை கட்டவே இல்லை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, வீட்டில் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேடை கட்டினே போயிட்டார் நாட் அவுட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது அவருடைய சென்டிமெண்ட் விட்டு போங்களேன், அதே கலாய்ச்சிருந்தா அப்படி. கடைசி விஷயத்துக்கு வரும். ரன்னிங் கமெண்ட்ரி அப்படின்னா மேட்ச் நடக்கும்போது அந்த கமெண்ட்ரி சொல்லினே வந்து அது பேர் ரன்னிங் கமெண்ட்ரி. பட் கமெண்ட்ரி சொல்லும்போதே நாம் ரன்னிங்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நவ்ஜோத் சித்து, சமீர் கொச்சார், வக்கார் யூனிஸ் இவங்கெல்லாம் கமெண்ட்ரி பேசும்போது நல்ல இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க போன வருஷம் வரைக்கும். திடீர்னு ஏ கைசா ஹே, ஏ யாதவ் கி பாரத் ஹே, முகத்தர் கா சிக்கந்தர் ஹே அப்படின்லாம் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. டிவி வரத்துக்கு முன்னாடி ரேடியோ இருந்த காலத்துலலாம் 2 ஓவர் 25 ரன் இருக்குச்சு. கமெண்ட்ரி கேட்டுக்கிச்சு 191 90 பச்சப்பன் பச்சையப்பன் லயலா அப்படின்னு விதவிதமாக சொல்லியிருப்பாங்க கமெண்ட்ரியில். நம்ம அப்படியே டென்ஷன் ஆகி பிளேயர்ஸோட நம்ம டென்ஷன் ஆகி டிரான்சிஸ்டர்லாம் போட்டு கீர்னு இருப்போம். அந்த மாதிரி இப்படி ஒரு ஹிந்தி தேவைதானா? சுந்தர் ஷாட்ன்றாங்க. யாராவது இந்த டீமில் சுந்தர்னு பார்த்தா சுந்தர்னு ஆளே இல்லை. பியூட்டிஃபுல் ஷாட்டை தான் அவங்க சுந்தர் ஷாட்டுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது அப்படியே விக்கி எழுதேன். இப்படி ஒரு ஹிந்தி தேவைதானா? இப்போ நாங்கள் தமிழில் இதே மாதிரி காமெண்ட்ரி. விக்கெட் கீப்பருக்கு குச்சி காப்பாளர், ஃபஸ்ட் ஸ்லிப் முதல் வழுக்கை, 2வது ஸ்லிப் 2வது வழுக்கை, அசட்டு புள்ளி சில்லி பாயிண்ட்டு, எக்ஸ்ட்ரா கவர், கூடுதல் உரை, இப்படிலாம் சொன்னால் எவ்வளோ டார்ச்சராகி உங்கள் ஹேர் ஸ்டைல் என்ன மாதிரி ஆகிடும்ல. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதனால் எங்களுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ்னால் அந்த இங்கிலீஷ்லேயே அந்த கமெண்ட்ரியை சொல்லிடுங்க. ஏன்னா அது இங்கிலீஷ் மேன்ஸ் கேம். ஏன்னா எங்களுக்கு தமிழ் புரியுன்ட்டு தமிழ் கமெண்ட்ரியை கேட்டால் அது இங்கிலீஷோட டஃப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் ஹிந்தி. இப்படி ஒரு ஆட்டி படைப்பு தேவைதானா? நாங்கள் மேட்சை ஜாலியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஆண்டவன் தான் காப்பாற்றணும், அது கூட சொல்ல முடியாது போல இருக்குது. ஏ பகவான் காப்பாத்து ஹே அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது. இன்றைய கூகுளி இன்று ஓவர். அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துனே இருப்பேன். உங்கள் வியூஸும் கொடுங்க. ஏன்னா இன்டெலிஜென்ட்டான வியூஸு கண்டிப்பாக நீங்கள் தான் கொடுப்பீங்க, எனக்கு தெரியும்.